தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கேள்வி வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும், அவரு கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்க. களத்துல நின்று வேலை பார்ப்பது அரசியல். நான் சகோதரர் விஜய் அவருக்கு ஒரு சின்ன அரசியல் பாடத்தை எடுக்கிறேன். 1973 கடைசியா டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது, இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் 2026 பேசுறோம். 1973 டீலிமிட்டேஷன் நடந்த போது சகோதரர் விஜய் நல்லா அவங்க கேட்டுக்கணும் அண்ணன். ஏன்னா சில அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கணும். அன்னைக்கு இந்தியாவுடைய லோக்சபா சீட் 525 இருந்து 545 உயர்த்தப்படுகிறது. 1973 20 சீட் உயர்த்துறாங்க. 20 சீட்ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைச்சது? 0. அப்ப 20 சீட் உயர்த்தியும் 1973 தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட 73 கிடைக்கல. டீலிமிட்டேஷன்ல சில மாநிலங்களுக்கு 3 சீட் அதிகமாச்சு, சில மாநிலங்களுக்கு 2 சீட் அதிகமாச்சு, சில மாநிலங்களுக்கு 1 சீட் அதிகமாச்சு. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக 73 கூட்டத்துக்கு போனது யார்? கலைஞர் கருணாநிதி ஐயா. அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் 1973 போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட் 20 உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞரையா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கும். அப்ப நியாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்னா யாரு மேல வைக்கணும்? இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில யார் இருந்தாங்க? அப்ப தண்ணி விஜய் அவர் யாரு காட்டணும்? காங்கிரசுக்கும் திமுகவும் காட்டணும். 2026 நாங்க பண்ற டீலிமிட்டேஷன் ஒருவேளை வரும் பொழுது குறைவா இருந்தா பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க, அண்ணா என்ன யூபி 10 கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுக்கு 2 தான் கொடுத்திருக்கீங்க. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன். அதனால சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும்.